வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து வருவதையொட்டி திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்று வைத்திலிங்கம் பேட்டி. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து வருகிறார். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றியும் தெரிவித்து வருகிறார். அதன்படி திமுக கட்சி அலுவலகம் சென்ற வைத்திலிங்கம் அங்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை திமுக பிரமுகர் பிரபாகரன் தலைமையில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை புரிந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எனது வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பாஜக வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரி, 8 தனியார் செவிலியர் கல்லூரி என மொத்தம் 10 கல்லூரிகள் உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீடாக 450க்கும் மேற்பட்ட பிஎஸ்சி நர்சிங் இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் +2 மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் என்ற அமைப்பு வாயிலாக கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்பட்டு வந்தது. தனியார் கல்லூரியில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை அக்கல்லூரிகளே நேரடியாக நிரப்பி வந்தன. இந்நிலையில் நாடு முழுவதும் 2023-24 கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவித்தது. புதுவை மாணவர்களின் கோரிக்கை ஏற்ற நர்சிங் கவுன்சில் கடந்த ஆண்டு மட்டும் பொது நுழைவுத் தேர்வில் இருந்து புதுவைக்கு விலக்களித்தது. இதனையடுத்து 2024-25 கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு புதுச்சேரி பொறுப்பு ஆளுநர் CB ராதாகிருஷ்ணனும் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் இந்த பொதுத் தேர்வுக்கான தேதியை புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 14ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் எனவும் இதற்கு வரும் 10ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12வது ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஓவிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்றார். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயா நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகர், கலை மாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன், கலை மாமணி வேல்முருகன், சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினர். இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த், பொதுப்பணித்துறை மனோகரன், எழிலன், கிரீன் கலாம், மைய தலைவர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இசை ஆசிரியை கோப்பெருந்தேவி நன்றி கூறினார். புதுச்சேரி விஐபி நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம் சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. ரோட்டரி சங்க நிர்வாகி தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னணி வகித்தார். இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் பயன்பெற்றனர். இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. திருக்கனூர் ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திறப்பு விழா புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பாகூர் சாலையில் பிரைனி ப்ளூம்ஸ் மாடர்ன் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும், புதுவை அரசின் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் அட்வொகேட் வினோபா மற்றும் சுப்ரீம் ரியல் ஏஜென்சி செந்தில்குமரன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் அருண்குமார் அவர்கள் தலைமை ஏற்கவும், துணைத் தலைவர் திவ்யா அருண்குமார் முன்னிலை வகிக்கவும் திறப்பு விழா இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ அரவிந்த் கல்வி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர்கள் நாராயணசாமி, காந்திமதி நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து இக்கல்வி பணி சிறக்க நல்லாசி வழங்கினர்.
இவ்விழாவில் சுற்றுப்புற கிராமப்புற பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவர்கள் கட்டுரை போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பெருந்திரளான பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்விழாவில் எமது பள்ளியின் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் போன்ற சிறப்பு நிகழ்வுகளை அரங்கேற்றினர். கலைநயமிக்க இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. விழாவின் நிறைவாக ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அலுவலர் சத்யவேலு நன்றி கூறினார். வடுவாம்பாலம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு அருகில் உள்ள தமிழக பகுதியான வடுவாம்பாலம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வைகாசி மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பகாசுரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, படுகளம் போடுதல் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவினர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. புதுச்சேரி முருகா தியேட்டர் சிக்னலில் உழவர்கரை நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட சாலைகள், காலிமனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பூங்கா, ஏரி, குளங்கள், திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை செய்யும் பணிகள் செய்யப்படுகிறது. நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது, அதன் அவசியங்களை விளக்கும் விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதி சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முருகா தியேட்டர் சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி, நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்திகண்ணன், ஓவியர் தினேஷ் சக்திவேலு மற்றும் சுகுமாரன், சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.